ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் இருக்குமானால், தேவன் தருகிற ஒரு பலன் ஒரு மனிதனுடைய இருதயத்தையும் அவனுடைய ஆவியையும் நிரப்புமானால், அவனுடைய இருதயம் திடமனதாய் மாறிவிடும். எந்த காரியத்தையும் துணிந்து செய்கிற விதத்தில் அவனுடைய இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்து திடமனதாய் இருந்து அவன் எடுக்கிற அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றாமல் முடிப்பது இல்லை என்கிற ஒரு நிலையில் அவனுடைய இருதயத்தில் ஒரு திடமனதை கர்த்தர் கொடுக்கிறார். காரணம், தேவன் தருகிற பலன். யோசுவாவுக்கு தேவன் அதை தான் சொன்னார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. எதையும் யோசிக்காத, எதையும் நினைச்சு கலங்காத, எதையும் மைண்ட்ல போட்டு குழப்பாத. எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, இவர்கள் கீழ்ப்படிவார்களா, அவர்கள் கீழ்ப்படிவார்களா, இவர்கள் செய்வார்களா, இது இப்படி நடக்குமா? யோசிக்காத யோசுவா. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருப்பதே ஒரு பெரிய பலன். ஆகவே நீ பலன் கொண்டு திடமனதா இரு என்று சொன்ன பொழுது, நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 11வது வசனத்துல அவன் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று அதிபதிகள் எல்லாத்தையும் சொல்லி ஜனங்கள்ட்ட அவன் சொல்ல சொன்னான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி இந்த தைரியம் வந்தது? எப்படி இந்த திடமனது யோசுவாவுக்கு வந்தது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அந்த ஒரு வார்த்தை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா யோசுவா? பலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தில் மிகப்பெரிய பலனை கொடுத்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து அதை தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் 19:11 வாசித்து பாருங்க. திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 27:14 வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திடமனதாய் இருங்கள், பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் செய்கிற, நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் நடக்காமல் நீங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் அனுகூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். நிச்சயம் தேவன் அதை செய்ய வல்லமையுள்ளவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யோசுவாவுக்கு சொன்ன தேவன் எங்களுக்கும் சொல்லுகிறபடி நாளும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொய்ந்து போன உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் ஒரு பலனை, ஆறுதலை, திடகாத்திரமான ஒரு ஆவியை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலன் கொண்டு திடமனதா இருந்து காரியங்களை நடப்பிக்கும்படி செய்யும்படி ஜெயம் எடுக்கத்தக்கதான ஒரு மேன்மை, கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்றைய நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். கர்த்தர் அப்படியே நடத்தி அருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.